அதாவது மகளிருக்கான கடன் வழங்கும் திட்டம். ஸோ அது எந்த மாதிரியான திட்டம், யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற இந்த யூஸ்ஃபுல்லான தகவல்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா தொழில் தொடங்க 5 லட்சம் வரை கடன் வழங்கும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வழங்கப்படும் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தின் தமிழக அரசு அப்படியே நடைமுறைப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது நீங்கள் மகளிராக இருக்கணும், உங்களுக்கு 18 வயது பூர்த்தியாகி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கைவினை கலைஞர்களுக்காகவே பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அனைத்து சமூகத்திலும் இந்த திட்டம் வழங்க ஆதரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயது பூர்த்தியாக இருக்கணும், உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்கள் அப்டேட்டில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நடைமுறைக்கு அடுத்தது அமல் வரதாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தில் அதாவது கலைஞர்கள் கைவினை திட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு என்ன முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக சுயமாக ஏதாவது தொழில் தொடங்க இருக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க, நீங்களே ஃபேக்ட்ரி மேக் பண்ண போகிறீங்க, சிம்பிளாக பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்தே அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போது உங்களோட கரன்சி எவ்வளோ இருக்கணும், உங்களோட மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ இருக்கணுங்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டெவலப் ஆக போகிறீங்க, அந்த கடன் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டெவலப் ஆக போகிறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பெண்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் என நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் அரசு சலுகைகள் வழங்குகின்றது. அப்படி கைவினை கலைஞர்களுக்காக பிரத்யேகமாக கலைஞர் கைவினை திட்டம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு முன் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் எந்தவித பிணையமும் இல்லாமல் மத்திய அரசின் மூலம் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு அம்சமாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 5 லட்சம் வரலும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது இந்த கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடையாது, 0% தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் ஜாதி சார்ந்ததாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டு இந்த திட்டம் ஒத்து வராது என்றும் கூறவும் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜாதியை வச்சு யாரும் இப்போ அமௌண்ட் கொடுக்கறதில்ல. ஸோ பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்குள்ள கலைஞர் கைவினை திட்டமாக தமிழக அரசு பேர் மாற்றி இருந்தாலுமே இது பெண்களுக்கான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இதற்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த டவுட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பூட்டு தயாரிப்பவர்களாக இருக்கலாம், இல்லை படகு செய்வர்களாக இருக்கலாம், இல்லை உலோக வேலை செய்வர்களாக இருக்கலாம், இல்லை சிற்பிகள், கலை சிலை வடிவமைப்பாளராக இருக்கலாம், இல்லை கண்ணாடி வேலை செய்வர்களாக இருக்கலாம், மண்பாண்டங்கள் செய்வர்களாக இருக்கலாம், மீன் வேலை தயாரிப்பவர்களாக இருக்கலாம், தையல் வேலை செய்வர்களாக இருக்கலாம், நகை செய்வர்களாக இருக்கலாம், சிகை அலங்காரம் மற்றும் கழகாலை துணி வெளுக்கும் தொழில் இருப்பவர்கள், இசைக்கருவிகள் தயாரிப்பாளர்கள், துணி நெய்பவர்கள், துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்பவர்கள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடும் வேலை செய்பவர்கள், பாசிமணி, மூங்கில், சணல், பனை ஓலை, பிரம்பு போன்றவற்றை கொண்டு வேலை செய்பவர்கள், ஓவியம் வரைதல், வர்ணம் பூசுதல், கண்ணாடி பொருட்களை கொண்டு அலங்கரித்தல், சூதை அதாவது செங்கல் சுதையில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான 25 வகையான தொழில்கள் இதில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பயனும் பெற்றுக்கலாம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆயிருந்திருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டம் உதவிகரமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த திட்டத்தின் மூலம் லோனும், அதாவது இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 lakhs வரலும் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இணையதளத்தின் மூலமும் இதில் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாங்கிற அந்த டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த 5 லட்சம் கடனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரத்யேகமாக பெண்களுக்காக வழங்கப்படும் கடன் உதவி அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பெண்களுக்காக அதிகமாக வந்துட்டு மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு அடுத்தடுத்த திட்டங்களை வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. முத்ரான் கடன் திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்குது. இதில் நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. ஏன்னா இது வந்து சில பெண்களுக்கு தெரியறதே இல்லை, நம்மளுக்கு வந்து எவ்வளோ கடன் நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு ஸ்கீம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு பெண்களுக்கான ஸ்கீம்ஸை வந்துட்டு நிறைய வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் அது வந்து தெரியாமையே இருக்குது நிறைய பெண்களுக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் உங்கள் பேங்க்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து என்ன ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு திட்டம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அடுத்தடுத்த பெண்களுக்கான பயிற்சி, தொழில் பயிற்சி திட்டம், இந்த மாதிரி அடுத்தடுத்த திட்டங்களுக்குமே வந்துட்டு இதற்கான முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகிலா உத்தியம் நிதி திட்டம்ங்கிற மாதிரி அடுத்தது பெண்களுக்கான திட்டங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பேன் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டும் ஆதார் கார்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே இங்கே வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பெண் தொழில் முனைவோரின் எழுச்சி ஒரு முற்போக்கான சமூகத்தை மட்டுமல்லாமல் ஒரு வளமான பொருளாதாரத்தையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் தற்போதைய சமூக பொருளாதார அமைப்பு வளரும் தொழில் முனைவோருக்காக மிகவும் ஆதரவாகவும் ஊக்கமளிப்பதாகவும் சாதகமாகவும் உள்ளது. மேலும் வணிகத்துறையில் உள்ளடக்கிய தன்மையை மேம்படுத்தும் முயற்சியில் இந்திய மத்திய பெண் அரசு, அதாவது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தொழில் முனைவோருக்கு வசதியான வணிக கடன்களை வழங்கியுள்ளது அப்படிங்கிறதையும் அவங்க ஊர்ஜிகமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வலைப்பதிவு இந்தியாவில் பெண் தொழில் முனைவோருக்கான மிக முக்கியமான சிறு வணிக கடன் திட்டங்கள் சிலவற்றின் கண்ணோட்டத்தை வழங்குகிறது. பெண் தொழில் முனைவோருக்கான அரசு கடன் திட்டங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் பிரச்சனையே. இதில் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நிதி ஆதரவு வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் பெண்களுக்கான வணிக கடன் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் வட்டிகள் இருக்கவே இருக்காது. அப்படியே வட்டிகள் இருந்தாலுமே மிக குறைவான வட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முத்ரா கடன் அப்படிங்கிறது வந்தது, அது எல்லாருக்குமே தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வர நிறைய விஷயங்கள், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இந்த மாதிரி நிறைய PMMY முத்ரா திட்டம், இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 50,000 முதல்ல நம்மளுக்கு 5 lakhs வரலும் கொடுத்துட்ருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தருண் கடன் ஒன்று இருக்கும், அதில் 5 lakhs to 10 lakhs வரலுமே வந்துட்டு அதில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னா மேக்ஸிமம் வட்டியே இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து இந்த கடன்கள் வரும். கிராமப்புறங்களில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அன்னபூர்ணா திட்டம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்திய மாநில அரசுகள். நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் பற்றின விஷயங்கள் நிறையா தெரியணும், டீட்டெயில்ஸ் தெரியணும், நிறையா இன்னும் திட்டங்கள் இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச தொகையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் வரலும் அதிகபட்ச தொகையாக வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இதற்காக வந்துட்டு தங்களோட வீட்டு பத்திரங்களை வந்து அடகு வைப்பதாக வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. இது வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட ஆதார், பேன் கார்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்லேருந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இது இருந்தது அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் தான் இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தொழில் முனைய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸ்ருத்திகா சக்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்குது. ஸோ அதுவுமே பெண்களுக்கான ஒரு திட்டம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அப்டேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மகளிர் இந்த வட்டி இல்லா கடன் பற்றின நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கனாலே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை அதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கான டீட்டெயில்ஸை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு
மஹிளா உத்யம் நிதி யோஜனா ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுக்கான நேமும் கூட. ஸோ நிறைய இருக்குது, நாட் ஒன்லி ஒன், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எதில் நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறது தான் நம்மளோட வேலை இதில். ஸோ இதில் ஏதாவது கண்டிப்பாக இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆதாரும் பேனும் நீங்கள் அப்டேட்டில் வச்சுருக்கணும். கரண்ட் அப்டேட்டில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.